ராதாரவிக்கு தெரியும், எஸ்எஸ் மாமாவுக்கு தெரியும். ஆமாம், சரி, எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், நல்லா இருக்கணும். அரசாங்கத்தை எடுத்து கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்க நமக்கு உரிமை இருக்குது. நம்மள்ட்ட பேங்க் பேலன்ஸே இருக்க விட மாட்டேங்கிறாங்க. பேங்க்கில் அக்கௌண்ட்டும் போட முடியல. இருக்கிற காசு எல்லாம் அது என்ன மினிமம் பேலன்ஸ் வைக்கலையா? அந்த விளக்கெண்ணெய் அவனுங்களை விளக்கமாத்து கட்டையில தான் அடிக்கணும். ஏன்டா அந்த இப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அந்த இது கிடையாது. என்ன காசு ஒரு 150 ரூபா இருந்தால் கூட அதுக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டு நமக்கு கிடைக்கும். இப்போ இருக்கிற காசை கோயந்தா பண்ணிடலாம். தெரியாதனமாக பணத்தை போட்டால் அவன் இப்போ சொல்ல வந்தேன் அப்படி. இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ blockbuster movies, அதுவும் 1+, 2+, 3+, multi+ languagesலயா? Exclusive movies, brand new web series, interesting-ஆன short movies. வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-யை விட மைனஸ் பிரைஸ்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus, இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus, இதுல எல்லாமே பிளஸ். இது வரைக்கும் எல்லாத்தையும் எப்படி கூப்பிடுச்சு இந்த பாப்பா? மனுஷன் படத்துல கந்து வட்டி வசூலிப்பவராக. இது தேவையா உங்களுக்கு? அதான் கவர்மெண்டே வசூலிச்சுட்டு இருக்க ஜிஎஸ்டிங்கிற பேர்வையில். பெரிய கொடுமைடா. இப்படி ஒரு ட்விஸ்ட்டை இந்த பாப்பா கொடுக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஐயா வாங்க, அமித்ஷா அவர்களே. ஐயா வணக்கம். இந்த படத்துக்கெல்லாம் அமித்ஷா வந்திருக்காரு. ஐயா சந்தான பாரதி சாருங்களா? அது போஸ்டர்லாம் எல்லா இடத்துலையும் அமித்ஷா அமித்ஷான்னு போட்டு வில்லாதி வில்லனை போட்டாங்களா? இவர்கள் வில்லத்தனம்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு. அப்படி நாட்டை ஆண்டுட்டு இருக்காங்க. பெரியவர்களே, தாய்மார்களே, நீ ஏன்டா இன்ன வரைக்கும் வந்து இப்போ வேண்டா வர்ற? பையனா? இந்த எல்லாம் போன பிறகு என்ன கூப்பிடுறாங்க. சரி, ராஜபுத்திரன் பிரபு அவர்களே, ஐயா வரல, வந்துட்டு போயிட்டாங்களா? ஆஹா, உடம்பா? அதெல்லாம் சும்மா அவருக்காவது உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதாவது. நான் இருந்தால் விட்டுருக்க மாட்டேன். ஏன் விட்டீங்க? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த கூட்டத்தில் யாருக்காவது தெரியுமா? அதாவது அவர் அளவுக்கு இந்தியாவிலேயே குதிரை ஓட்டக்கூடிய ஆள் யாருமே இல்லை. ஜெயச்சந்திரன் சார் வணக்கம். பிரபு சார் கேப்டனே மிரண்டிருக்கார். பெங்களூரில் பயங்கரமாக படிக்கல, ட்ரைனிங் எடுத்தவர். குதிரை செத்தாலும் அவர் இறங்க மாட்டார், கீழே பறப்பார். 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் பறப்பார் பிரபு சார். அவருக்கு போய் உடம்பு சரியில்லைன்னா எப்படி? இன்னொன்றும் நம்ம அப்படியே விஷயங்கள் மறந்துடுவேன், சொல்லிட்டு போகணும். ஒரு சில படங்கள் குதிரைக்கு முக்கியத்துவமாக கண்டா ஏதோ வர சொல், இந்த மாதிரிலாம் படங்கள் வந்தது. கதாநாயகர்கள் குதிரை ஓட்ட கற்றுக்கங்க முதல்ல. ஏன்னா அந்த கன்ராஜ், இப்போ டைமண்ட் பாபு சார் கன்ராஜ் தானே? ஆவணி 40 குதிரைக்கு மேலே வச்சுருக்காங்க. எங்கிட்ட தென்னவன், அவங்கெல்லாம் பாவம் குதிரைக்கு கொல்லி எப்படி போடுவாங்க? கதாநாயகர்கள்லாம் பில்டப்லேயே வாழ்ந்துட்டு போகிறாங்க. ஒரு குதிரை ஓட்டுறது செய்யணுன்னா குதிரை கற்றுக்கணும். அது என்ன ஒரு 1000, 2000, 1000, 10,000 கொடுத்து கற்றுக்கிறதுல என்ன? கற்றுக்க மாட்டேங்கிறாங்க. பில்டப்லேயே ஓடிட்டு இருக்குது. பில்டப்லேயே எல்லாம் ஓடுது. குதிரையும் பிழைக்கும், அவங்களும் பிழைப்பாங்க. அதனால் இது ஒரு தகவலாக இனிமேல் வர்ற கதாநாயகர்கள், உனக்கு குதிரை ஓட்ட தெரியுமா? உண்மையா? அதே 2 கால் குதிரையை சொல்லலை. அந்த பாப்பா இருக்குது, பயங்கரமான பாப்பாப்பா. கதாநாயகி பேர் என்ன? கிருஷ்ணபிரியா. அப்பா, அந்த கால ரேவதி மாதிரி இருக்காங்க, நல்லா வருவாங்க. ராஜபுத்திரன் பிரபு அவர்களே, ரஜபுத்திரன் கதாநாயகன் அவர்களே, ரஜ கஜ துர பதாகைகளாக வந்து எடுத்துக்கொண்டிருக்கும். ஏன் ரஜ கஜ பதாதைகள்னு உங்களை சொன்னாங்க பாருங்க. AK-47 மாதிரி தாளிகையாளர்களே மற்றும் நெல்லை சுந்தரராஜன் அவர்களே, மதிய ஆர்ட்ஸ் நண்பரே, நிறைய இருக்காங்க இங்கே. ஐயா நிறைய பேசிட்டு போயிட்டாங்க, எல்லாத்தையும் பேசணும். பழைய ஜோக்கு
தம்பி துரை அவர்களே, நான் விட மாட்டேன். நான் பழைய ஜோக்கு தம்பி துரை தான், தம்பி தங்கதுரை. சரி சாரி, நான் இவங்கள மாதிரி போயிட்டேன். அவங்க கூட பழகினேன்னா அந்த பழைய ஜோக் அதை சொல்லி காட்டிட்டேன். நீங்கள் சொல்கிற ஜோக்கெல்லாம் புது ஜோக், நடக்கிறது தான் பழைய விஷயமா நடக்குது. இப்போ பாருங்கள், ஆப்ரேஷன் சிந்தூர் கொடுமை. எங்கேருந்து வந்தான்னு தெரியல, எங்கே போனான்னு தெரியல, பிடிக்கிறதாவும் இல்லை. அரை மணி நேரத்தில் தமிழ்நாடு போலீஸை விட்டுருந்தா. ஏன்னா அதுக்கப்புறம் 8வது நாள் அங்கே இருக்கேன், முன்னாடியே நிகழ்ச்சி படி. சார் ரொம்ப கொடுமைங்க. அங்கே உள்ள சாதாரண இந்த இப்போ குதிரையை பற்றி பேசுனேன்ல, பாவம் அந்த குதிரைக்கு கொள்ளு போட கூட காசு இல்லை. இந்த டூரிஸ்ட்டை நம்பி தான் என்டையர் காஷ்மீரே இருக்குது. அங்கே உள்ளே இருந்து யாரும் வரல. அந்த ஆட்டோக்காரெல்லாம் சத்தியம் பண்ணுற, ஐயா ஜனாப் சப் அந்தருக்கு அந்தரு சப் ஓ கேம்ப் வாழை நிற்கியா எல்லாம் அவங்க தான், இராணுவத்தை மாரி ஒன்றும் ஒரு காக்கா கூட உள்ளே வர முடியாதுன்னு. இப்படியே புல்வாமா இந்த ஆட்சியை தக்க வைக்கிறதுக்காக ரொம்ப குடும்பத்தனம் பண்ணுறாங்க. இதை சொல்ல வேண்டியதாகிடுச்சு. அதாவது ஆள்றவங்களே வில்லனாக இருக்காங்க. நாங்கள் இங்கே யாரும் சந்தான பாரதியெல்லாம் பெரிய வில்லனே கிடையாது. நான்லாம் ஒரு வில்லனே கிடையாது. நம்ம அவர் இருக்கார் ஒன் ஷாட் ஹீரோ, நம்ம பேர் என்ன, சீனிவாசன். என்ன சீனிவாசன் ஐயா பேர்? டிஆர் சீனிவாசன். டிஎஸ்ஆரா? ஒரு எஸ் விட்டு போச்சா? அதனால என்ன இப்போ நடிக்கிறது ஒரு சீனு தான் என்ன மாதிரி. பரவாயில்ல, அடுத்து 10 சீன் கொடுங்கப்பா. எல்லாத்தையும் மகிழ்ச்சியாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும். ஆனால் இந்த நாட்டை ஆள்ற விடமாட்டேங்கிறான். நாட்டை ஆள்ற எல்லா எரும மாடுங்களும் இங்கேயும் சரி அங்கேயும் சரி மக்களை மகிழ்ச்சியாகவே வச்சுக்க மாட்டேங்கிறான். மகிழ்ச்சியை வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு டாஸ்மாக திறந்து விட்டு ஃபுல்லாக அடிச்சுட்டு போதையில் கிடக்க வைக்கிறான். காசு எப்படி வரும்? இது ஏன் நான் சொல்கிறேன்னா, சினிமா பார்க்க இவர் எங்கே தனஞ்சயன்லாம் போயிட்டாங்களா? பேசிட்டு கண்டுருவாங்களே, கேட்க மாட்டாங்களே. சிவா சாரும் இல்லையா? சரியாக போச்சு. அதாவது தியேட்டரு போடுறவர் இருக்கார்ல, நீங்கள் அப்பப்போ வந்து மைக்க பிடிச்சிங்களா? நீங்கள் தானே? ஆமாம். அதாவது இவர் கஷ்டப்பட்டு ரிலீஸ் பண்ணுறாரு, ஆடியன்ஸ் வரணுமே உள்ள. காசு இல்லை, காசு இருந்தால் தாங்க வருவான். இப்போ பாருங்கள், கொஞ்ச நாளில் ஸ்கூல் திறந்துருவான். ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமா இல்லையா? புள்ளவட்டி உள்ளவனுக்கு தான் தெரியும், நாட்டாளர் நாதாரிக்கு தெரியாது. சார் எவ்வளோ கஷ்டம் சார். ஆட்டோக்காரங்க அந்த 1.5 மாதம் லீவ் இருக்குல்ல, அந்த லீவுக்கும் சேர்த்து காசு வாங்குறாங்களா இல்லையா? சார் நான் உங்களை நம்பித்தான் சார் இருக்கோம், வேறு ஒன்றும் பதில் சொல்ல முடியல. எலக்ட்ரிசிட்டி என்னங்க, இபி எவ்வளோங்க? அந்த காலத்தில் ஆட்டோவுக்கு மீட்டர் தான் சூடு வச்சான், இவன் மொத்தமாகவே சூடு வைக்கிறாங்க. முடியல. இபி அந்த பக்கம் ஜிஎஸ்டி. அதாவது மக்கள்கிட்ட காசை இருக்க விட மாட்டேங்கிறாங்க. சினிமாவை காப்பாற்றுறவங்க இப்போ உதாரணத்துக்கு இப்போ விளையாட்டாக சொல்லலை, காஷ்மீரில் 50 லட்சம் கோடிக்கு மேலே இது வரைக்கும் அந்த வீணா போன அவ்வளோ செலவு வச்சுருக்காங்க. அதுக்கு மேலேன்னு நினைக்கிறேன் 8 லட்சம் ஃபோர்ஸு. ஒரு அடிக்கு ஒருத்தன் நின்றுட்டு இருக்கான். காலையில் ஒன்றுக்கு போக முடியல, 4 மணிக்கு வாங்க சொன்னால் அப்படியே அந்த அது ட்ரைகரை கையில் வச்சுக்கிட்டே சுற்றுறாங்க. எப்போ போட்டு தள்ளுவான்னு தெரியல. நம்ம ஊர் போலீஸ்னால் இப்படி வச்சுக்கிட்டு ஜாலியாக அப்படி சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. இப்படியே சுற்றுறாங்க எல்லாம் ஃபுல் ஆம்டா. அவ்வளோ பணத்தை கொண்டே கொட்டுறாங்களே. நான் சொல்ல வர்றது, சினிமாவை வாழ வைக்க யாருப்பா இருக்கா? நம்ம சங்கம் யார்? நம்ம இங்கேருந்து நாளைக்கு உருவாக்கலாம், நீங்கள் கூட உருவாகலாம். அதாவது வேணும், கம்பல் பண்ணணும். மத்திய அரசு என்னென்னமோ சும்மா இருப்பா, சினிமா ஓட வேணாமா? அதாவது ஏதாவது வசதி பண்ணணும், மானியம் இருக்குல்ல, அதெல்லாம் ஒழுங்காக கொடுக்குறாங்களா? மத்திய அரசு எல்லாத்துக்கும் கொடுக்க வைக்கணும், ஊக்குவிக்கணும். மக்கள்கிட்ட காசு இருக்கிற மாதிரி ஏதாவது பண்ணணும். தங்க விட மாட்டேங்கிறானே. பேங்க்கில் பணம் போட முடியுதா? ஒரு பைசா போட முடியல, என்னென்னமோ போட்டு எடுத்துடுறான். நான் கொஞ்சம் பணம் வந்துட்டு இருந்தது, ஃப்ளாட்டு விற்று வந்துட்டு இருந்துச்சா, ஒரு அம்மா அந்த பேங்க் ஆஃப் பரோடாவில் சார் ஒரு சின்ன சைன் பண்ணு. எதுக்குமா? ஒரு இன்சூரன்ஸ் சார் போடுங்க சார், பின்னாடி யூஸ் ஆகும். சரி அப்படி சைன் போட்டு வந்துட்டேன். அதாவது அவனே பணம் எடுத்துக்கிறான். வருஷத்துக்கு 2 லட்சம் 2-3 பாலிசி சைன் வாங்கினாங்க. ஒரு மெடிக்கல் இதுக்காக ஒரு நண்பரை ரொம்ப இது பண்ணி பணமே இல்லை, அப்போ ஒரு 2 லட்சம் அக்கௌண்ட்டில் போடுன்னா எப்போ போட்டான்னு தெரியாது, மெசேஜ் வருது 2,18,000 முடிச்சிட்டாங்க அந்த இன்சூரன்ஸ். அதாவது எல்லாம் சுற்றி இந்த இன்சூரன்ஸ் நடத்துகிறவங்க எல்லாம் இந்த மோதியோட தோஸ்துகள் தான் எடுத்துகிட்டு ஓடுறாங்கல்ல.
சுருட்டுறவங்க. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, குறிப்பிட்ட யாரையும் தாக்கணுங்கிற நோக்கம் அல்ல. அரசை கேள்வி கேட்கறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது. சினிமாவில் உள்ளவங்க கேட்கணும், மக்கள் கேட்கணும். ஒரு படம் நல்லா இல்லாட்டி திட்டுறீங்கல்ல, இவ்வளோ பெரிய தவிர நீயா பண்ணிட்டு மற்றவங்க மேலே பழி போட்டுட்டு இப்போ எதுக்கு ஒரு டீம் போகுதுன்னு தெரியல. ஒரு டீம் போகுதில்ல, அதாவது யோசிக்கணுங்க. இப்போ நாளைக்கு படம் எடுத்துட்டீங்க, நீங்கள் ஏதாவது ஒரு டீம் ரஷ்யாவுக்கு அனுப்புறியாப்பா? இவர் ஏன் ராஜபுத்திரன் என்று எடுத்தார் அதை சொல்லுவதற்கு 4 பேர். அட யார் காசு? இவங்க அப்பா மூட்டு காசு. எதுக்கு போய் சொல்கிற? ஆப்ரேஷன் சுந்தரை விளக்குவதற்கு. இது ஆயிரக்கணக்கான இது இருக்குது. நான் அரசியல் பேசணுங்கிற நோக்கம் இல்லை. சினிமா நல்லா இருக்கணும், இந்த மெசேஜ் சொல்கிறதுக்கு தான் இவங்க கடைசியில் என்னை கூப்பிடுவாங்க. நல்லா இருக்கணுமா இல்லையா? எல்லாம் வாழணுமா இல்லையா? எல்லாம் கையில் ஓடுது. அந்த செல்ஃபோனில் கண்ட கர்மத்தை காட்டுறீங்க. அவுத்து விட்டு எல்லாம் வீட்டுக்குள்ளே போனால் ஒன்று சோபாவில் காலம் மேலே போட்டுட்டு இப்படியே பார்த்துட்ருக்கு. ஆக்கி போடுறது, அங்கே ஒன்று கேம் ஆடிக்கிட்டு இருக்குது. செல்ஃபோனை பார்த்துக்கிட்டே சினிமா பார்த்துட்ருக்கேன். சினிமா எப்படி ஓடும்? ஏங்க நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்கல்ல, ஒரு ஈகா தேட்டர்னு ஒன்று இருக்குது, நாளைக்கு தரல தேட்டர், அது வேறு விஷயம். எல்லா தேட்டரும் அப்படி தான். இந்த பேனர் எல்லாம் எங்கேயாவது பார்க்க முடியல. வெளியில் ஒரு ஹோட்டல் நடத்துகிறான், அங்கேயே ஹோட்டல் நடத்துகிறாங்க, எல்லாம் நடத்துகிறாங்க. அந்த காலத்துல எல்லாம் ஒரு பேனர் வைப்பாங்க, கையில் காசை வச்சுக்கிட்டு போய் பார்ப்பாங்க. யார் படம்? சின்ன தம்பி, கேப்டன் பிரபாகரன், ஏதோ, அதாவது ஆசை தீர காசை வச்சுக்கிட்டு பார்ப்பாங்க. ஒரு தேட்டரில் பேனர் இருக்கணும், பேனரே வைக்க மாட்டேங்கிறாங்க. இல்லை சரி, எல்லாம் ஆன்லைனில் வந்துடுறாங்க. சொல்ல வேண்டியது, மக்கள் கையில் காசு இருக்க வைக்கணும். ஏகப்பட்டதை ஏற்றிக்கிட்டே போகிறான். டோல்கேட்டு போடுறான், ஜிஎஸ்டி போடுறான். அப்புறம் என்னென்னப்பா, படம் எடுக்காட்டியும் ஜிஎஸ்டி வாங்கிட்டே இருக்காங்கப்பா. மக்கள்கிட்ட காசு இருக்க மாட்டேங்குது. தங்கம் 80,000 ரூபா பவுனுன்னா இந்த நாடு விளங்குமா? இவனையெல்லாம் தூக்கி போட்டு மிதிக்க வேணாமா? தூக்கி போட்டு மிதிக்க வேணாமா? ஒரு 4-5 வருஷம் 6 வருஷத்துக்கு முன்னாடி 30,000 தானே இருந்துச்சு. ஏன் ஏற்ற வர்ற? ஏன்னா கப்பல், ஏர்போர்ட்டு எல்லாம் தூக்கி கொடுத்துட்டான் தனியாருக்கு. அவன் பாலமாக கப்பலாக கொண்டு வருவான். கொண்டு வந்து இது ஒரு நடக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? என்ன நீ யார் ஆளுங்கட்சி பக்கமா? இல்லை சாயா உட்காந்துருக்கீங்க, சொல்லுங்கள். பத்திரிகையாளர்லாம் கேள்வி கேட்கணும். இப்போ சில பேர் கடத்திட்டு ஏதோ ஒரு கஷ்டப்பட்டு ஒரு 2 பவுனை கொண்டாந்தா பிடிச்சிக்கிட்டு நாசம் பண்ணி ஏதோ பண்ணுறாங்களே. இப்போ குஜராத்தில் வந்து இறங்குது கப்பல். எவன் கேட்குறான்? அதான் நீ துறைமுகம். அவன் பாட்டு கப்பலில் 1000 கிலோ 2000 கிலோ 10,000 கிலோ கொண்டு வர்றான். அவனே நிப்பாட்டி வச்சுட்டு பண்ணுறான். ஏதோ ஒரு சூது நடக்குது எல்லா நாடுகளுக்கு நடுவில். இல்லாட்டி இதெல்லாம் குறைக்கிறதுக்காக சினிமாக்காரங்க எடுக்கத்தான் முடியும், சொல்லத்தான் முடியும். ஆனால் மக்கள் இப்போ 30,000 ரூபாய்க்கு இருந்தால் தானே இந்த ஏழை பொண்ணுகளுக்கெல்லாம் கல்யாணங்களை எப்படி நடத்த வைப்பாங்க? 80,000 ரூபா கொடுத்து யார் வாங்கி நடத்துவா? எம்ஜிஆரும் போயிட்டாரு, ஜெயலலிதாவும் போயிடுச்சு. ஏதோ தாலிக்கு தங்கம்னாவது தூக்கி கொடுத்து ஒரு 4 பவுன் 5 பவுனு கொடுக்கலாம். கொடுக்க வைப்போம். சினிமாவில் ஒருத்தன் வருவான், நாளைக்கு ஏதோ செய்வான், நாட்டை ஆளுறதுக்கு ஒருத்தன் வருவான். எல்லா பெண் குழந்தைகளுக்கும் 10 பவுன் அல்லது 50 பவுன், இந்தா வெறும் 30,000 ரூபாயில் வெறும் 20, அதை கொண்டாங்கடா. அதை விட்டு போட்டு இந்த நாதாரிங்க கண்ட இதுக்கு வீணாக செலவு எடுத்து, அதாவது உலகமெல்லாம் என்னோட உறுப்பினர்கள், என் குடும்பம் அப்படின்னு சொல்லுவார். இந்த பாரு, ஒரு பாய் எடுக்கிறாரு, ஒரு கான் பேசிகிட்டு இருக்கேன், ஒரு ஜான் ரிலீஸ் பண்ணுறாரு. இது தமிழ்நாடுன்னு இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவே இப்படி இருந்தால் தான் இந்த நாடு உருப்படும் இல்லைங்களா? எனக்கு தோன்றதை சொல்லிட்டேன்ப்பா. இது ரொம்ப ஆனால் குசும்பு இந்த அம்மா பண்ணது. என்ன கந்து வெட்டிக்கு இந்த படத்தில் கந்து வெட்டிக்கு அது எப்படி நீங்கள் படம் பார்த்தீங்க? நானே பார்க்கல. எப்போ யாருப்பா அந்த அம்மாவுக்கு போட்டு காமிச்சது? இந்த கவர்மெண்ட் வாங்குற கந்து வெட்டியை விட வாடா. அட நாடாரிங்களா, ஜிஎஸ்டிக்கு ஏன்னா கணக்கு போடுங்கப்பா. எவ்வளோப்பா வாங்குறீங்க? ஏகப்பட்டது 18%. ரொம்ப நீ வேணாம், தண்ணி வேணாம், நீ தண்ணி தான் கொடுப்பேன், நான் ஒயிட் ட்ரம் அடிச்சுன்னு சொல்லுவான். ரொம்ப இது வேணாம். அதெல்லாம் மேடையில் அந்த காலத்தில் எல்லாம் பண்ணோம். ராதாரவிக்கு தெரியும், எஸ்எஸ் மாமாவுக்கு தெரியும். ஆமாம், சரி, எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், நல்லா இருக்கணும். அரசாங்கத்தை எடுத்து கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்க நமக்கு உரிமை இருக்குது. நம்மள்ட்ட பேங்க் பேலன்ஸே இருக்க விட மாட்டேங்கிறாங்க. பேங்க்கில் அக்கௌண்ட்டும் போட முடியல. இருக்கிற காசு எல்லாம் அது என்ன மினிமம் பேலன்ஸ் வைக்கலையா? அந்த விளக்கெண்ணெய் அவனுங்களை விளக்கமாத்து கட்டையில் தான் அடிக்கணும். ஏன்டா அந்த இப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அந்த இது கிடையாது. என்ன காசு ஒரு 150 ரூபா இருந்தால் கூட அதுக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டு நமக்கு கிடைக்கும். இப்போ இருக்கிற காசை கோயந்தா பண்ணிடுறான். தெரியாதனமாக பணத்தை போட்டால்
அவன் இப்போ சொல்ல வந்தேன், அப்படியே விட்டுட்டேன். இந்த 2 லட்ச ரூபா போட்டேன் இல்லையா இன்சூரன்ஸ்காரன், அதோடு சேர்த்து இருந்த காசையே பிடிங்கிட்டான். ஏன்டா நான் கையெழுத்து போட்டது ஆட்டோமேட்டிக்காக அவன் எடுத்துக்குவானான். ராக் கொள்ளக்கார மாதிரி நடத்தினானுங்க இந்த பேங்க். இதெல்லாம் உதைக்கணும். அஜித் ஒரு படத்தில் நல்லா சொல்லியிருப்பார். ஸோ மகாகந்தன் டைரக்டர் மகாகந்தன், மகா கஞ்சனா தான் இருக்கக்கூடாது, மகா கந்தனாக இருக்கலாம் இல்லையா? கந்தா கடம்பா கதிர்வேலா ஞான பண்டிதா அப்பனே முருகா ஐயா மேலே கூப்பிடுங்க, நல்லா ஓட வைப்பாங்க. அது நான் என்ன பண்ண போகிறேன், நல்லா இருந்தால் ஓட போகுது. ஆமாம், நல்லா செக்கச்சவேன்னு அழகாக தான் இருக்கிறான். ஆமாம், நம்ம ஜெயம் ரவி மாதிரி யாரையும் போய் கட்டிட்டு மாட்டிக்காதையா, ரொம்ப போயிடும். சரி, என்னமோன்னு அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க பார்த்துக்கிறது தானே. சரிங்க, போயிட்டு வரேன், சந்தோஷமாக இருங்க. 4-5 இஷ்யூ தீர்க்கப்பட வேண்டியது. மக்கள் கையில் பணம் இருக்கணும். இந்த அரசாங்கங்கள் அதுக்கு ப்ரொவைட் பண்ணணும். நாசமாக போகிறதுக்கு பணத்தை செலவழித்து நாட்டை நாசம் பண்ணுறதை விட சினிமாவை வாழ வைக்கணும்னா சினிமாக்காரங்க இவங்களுக்கு வசதி ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் இல்லைங்களா? எல்லா படமும் ஓடணும். எல்லா படமும் ஓடும்னா மக்கள் கையில் காசு இல்லாத மிகப்பெரிய குறை. அதனால் எந்த ஆட்சி வந்தாலும் சரி, அடுத்து விஜய் வர்றாரா, கொள்கை இதான் நம்ம இதில் போட சொல்லுப்பா. என்னப்பா அதான்ப்பா, அது என்னமோ போடுவாங்களே தேர்தல் அறிக்கையா, அந்த இதில் போடணும். எல்லாருக்கும் ஓட்டு போடுற எல்லா குடும்பமும் 2 லட்ச ரூபா நாங்கள் ஃபிக்ஸ்டு போடுவோம், அதை வச்சு நீங்கள் வியாபாரம் பண்ணுங்க, அதுக்கு டேக்ஸ் இல்லை அப்படின்னு போடணும். இந்த ஜிஎஸ்டியை சினிமாவுக்கு தூக்கணும். ஜிஎஸ்டியை என்னய்யா, ஜிஎஸ்டி கொடுக்குறவங்கள டிக்கெட்டில் அதை தூக்கணும். நாங்கள் மகிழ்ச்சி படுத்துறதுக்காக இருக்கோம். நாங்கள் எனக்கு எதுக்கு வெங்காயம் நீ ஜிஎஸ்டி போடுற, ஏன் போடுற கேளுங்க. நிர்மலா சீதாராமன், நீ இப்போ ஊறுகாய் வித்திய, அப்போ உங்களுக்கு ஜிஎஸ்டி போட்டாங்களா? லண்டனில் ஊறுகாய் வித்துட்டு இருந்த மாமி தானே நீ கன்னடத்தில் தானே பதவி ஏற்ற, ஆனால் தமிழச்சின்னு சொல்லிக்கிற. நீ ஒரு தேர்தலில் நிற்கல, ஜெயிக்கல. இந்த ஜெய்சங்கர்னு ஒருத்தர் நடந்தால் ஒரு ஏதோ நெருப்பு கோழி மாதிரி நடப்பார். அது அன்றைக்கி பார்த்து நானே பயந்துட்டேன். அது உருவக்கேலி செய்யக்கூடாது. நம்ம அது என்ன ஆத்திரம்னா, நாங்கள்லாம் காசு கொடுத்து எலெக்ஷனில் நின்று ஜெயிக்கிறேன் தோக்குறேன், ஒன்றுமே இல்லாமல் நோகாமல் நோம்பு கொண்டு வந்து மக்களை வாட்டி விதைக்கிறாங்க. அதனால தான் நம்ம வெறுப்பு. உங்களில் ஒருத்தனா நான் இந்த வெறுப்பை பதிவு பண்ணுறேன். சினிமா நல்லா வாழ்ந்தால் தான் மக்கள் நல்லா வாழ்வாங்க. மக்கள்கிட்ட பேங்க் பேலன்ஸ் இருக்கணும். அந்த ஜிஎஸ்டி எல்லாம் சினிமாவுக்கு தூக்கணும், மானியங்கள் கொடுக்கணும் இல்லையா? நன்றி, வணக்கம், போயிட்டு வரேன். ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. மேடையில் வீட்டிற்கும் பெரியவர்களுக்கும் இங்கு வந்திருக்கும் அனைத்து ஊடக நண்பர்கள், பிரஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். டைரக்டர் மகாகந்தன் பேசும்போது சொன்னார், இந்த படத்தை பார்த்து கரெக்ஷன்லாம் சொன்னேன்னு. கரெக்ஷன்லாம் இல்லைப்பா, சின்ன ஃபீட்பேக் எல்லாம் கொடுத்துருந்தேன். ஆனால் அவர் கால் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு வாரம் முன்னாடி சொன்னார், சார் நீங்கள் சொன்னதெல்லாம் ரொம்ப உபயோகமாக இருந்தது. படம் பார்த்த உடனே நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் தோணும். நீங்கள் ஊடகத்தில் ரிவ்யூ பண்ணுற பல கிரிட்டிக்ஸ் எல்லாம் நீங்கள் படம் பார்த்த உடனே தோணும், இப்படி இருந்திருக்கலாமே, அப்படி இருந்திருக்கலாமேன்னு. அதே மாதிரி தான் எனக்கும், இப்படி இருந்தால் அப்படி இருந்தால் நல்லா இருக்குமே, இந்த மாதிரி இந்த டைலாக் போட்டு ஒரு ஜஸ்டிஃபை பண்ண முடியாதா, அப்படிலாம் நான் சொன்னதை ஏற்றுக்கிட்டு அவர் அந்த படத்தில் இந்த விஷயம்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன் சார் சொன்னார். அதை கேட்கும் போதே சந்தோஷமாக இருந்தது. அதை இங்கே மேடையிலும் சொல்கிறாரு, கரெக்ஷன்லாம் சொல்லுங்கள், உங்களை மாதிரியே நானும் கொஞ்சம் ஒரு கருத்துக்கள் தான் சொன்னேன். அந்த கருத்துக்களை ஏற்றுறதுக்கு நன்றி. அண்ட் இன்றைக்கி ஒரு முக்கியமான நாளாக நான் பார்க்குறேன். தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்ற ஒரு படக்குழு அவங்களுடைய கலெக்ஷன் உலக லெவலில் 75 கோடி அச்சீவ் பண்ணியிருக்குன்னு அவங்க சொல்லியிருக்கும் போது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஒரு மீடியம் பட்ஜெட்டில், சிறு பட்ஜெட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு 8 to 10 கோடியில் எடுக்கப்பட்ட ஒரு படம் உலகெங்கும் 75 கோடி கலெக்ட் பண்ணுது அப்படின்னா, ஒரு நல்ல படம் கொடுத்தா தமிழர் ரசிகர்கள் உலகெங்கும் மிகப்பெரிய அளவில் வணிக வீதியில் வெற்றியை கொடுப்பாங்க அப்படின்றதுக்கு அந்த படம் ஒரு மிகப்பெரிய உதாரணமாக மாறி இருக்கு, ஒரு பெஞ்ச் மார்க்காக மாறி இருக்கு. இன்னைக்கு காலங்காலமாக நம்ம இனிமேல் பேச போகிறோம், டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி உங்கள் படம் வரணும், டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி வரணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய வெற்றி கொடுத்த அந்த படக்குழுவுக்கு இன்னைக்கு அவங்க அனௌன்ஸ் பண்ண தொட்டு வாழ்த்துக்களை நம்ம சொல்லணும் எல்லா சார்பிலையும். ஓவர்சீஸில் அந்த படம் 15 கோடி மேலே கலெக்ட் பண்ணியிருக்கு. எந்த அளவு பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு வெற்றி பாருங்கள். ஓவர்சீஸில் பெரிய நடிகர்கள் நடித்தா மட்டும்தான் திரையரங்கு படம் பார்ப்பாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த படத்தை ஆஸ்திரேலியா, அமெரிக்கா எல்லா ஊர்லேயுமே பெரிய லெவலில் பார்த்து 15 கோடி மேலே அந்த படத்துக்கு கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க. எதுக்காக இந்த கோடிகள் நம்பர்லாம் சொல்கிறேன்னா, நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய பொருளாதாரத்தை கொஞ்சம் சொல்ல வேண்டியிருக்கு. அந்த அளவு மிகப்பெரிய வெற்றி தமிழ்நாட்டில் மட்டுமே 55 கோடி லெவலில் இந்த படம் கலெக்ட் பண்ணி உலகெங்கும் இவ்வளோ பெரிய வெற்றி சாதனை பண்ணியிருக்குன்னா, தமிழ் சினிமா மீண்டும் மீண்டும் ரசிகர்கள் சொல்கிறதும் பார்வையாளர்கள் சொல்கிறதும் ஊடக நண்பர்கள் நீங்கள் எல்லாரும் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான்,
நல்ல சினிமா கொடுத்தா நாங்கள் அதை பாராட்டுவோம், மிகப்பெரிய வசூலை கொடுப்போம் அப்படின்னு அவங்க திருப்பி நீங்கள்லாம் சொல்கிறீங்க, ஆடியன்ஸும் சொல்கிறாங்க. இந்த படத்தை நான் பார்த்தேன். உணர்வுபூர்வமாக ஒரு அற்புதமான ஒரு படம், அழகான ஒரு கதை. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. வெற்றி இந்த படத்தினுடைய முடிவுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கதையெல்லாம் ஒத்துக்கிட்டு நடிக்கிறதெல்லாம் ரொம்ப தைரியம். ஏன்னா ஹீரோஸ்னாலே நான் ஃபைட் பண்ணி வின் பண்ணணும் அப்படிலான்வாங்க. அப்படி இல்லை, இந்த கதையோடு சேர்ந்து அந்த கதாபாத்திரமாகவே வெற்றி வாழ்ந்திருக்காரு. நான் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன். நான் சரி 6 o'clock 7 மணிக்கு ஆரம்பிக்கணும்னா 6:45க்கெல்லாம் நான் வரும்போதே பார்த்தா இளையதிலகம் பிரபு சார் அவர் கிளம்பி போயிட்டார் சொன்னாங்க. அவர் 74 பேரை நான் அறிமுகப்படுத்தியிருக்கேன்னு சொல்கிறது கேட்டும்போது எனக்கு ரொம்ப எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பாருங்கள். எத்தனை இயக்குனர்களை அறிமுகப்படுத்தியிருக்காரு. இந்த படத்துலையும் அவர் மூலமாக ஒரு இயக்குனர் அவருடைய இந்த ராஜபுத்திரன் மூலமாக வராரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பிரபு சார் அவருடைய ஆசீர்வாதம் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். தயாரிப்பாளர் புது தயாரிப்பாளர் ஷாஃபிக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய முயற்சி மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையணும். இந்த நேரத்தில் ஒன்று தான் சொல்கிறேன். நேற்றுலேருந்து ஒரு பரபரப்பு ஒன்று போயிட்டுருக்கு. ஏதாவது ஒன்று பேசுகிறீங்க கந்தன், உங்கள் படமும் பரபரப்பாகும். நேற்று ஒரு இயக்குனர் அவர் பேசின ஒரு விஷயம் வந்து அந்த படமும் இதே தேதி 30ஆம் தேதி வெளியாகுது. அவர் பேசின விஷயம் மனசுக்கு சங்கடமாக இருந்தது. எப்படி ஒரு நடிகர், அவர் பேரெல்லாம் சொல்லலை, எப்படி ஒரு நடிகர் வந்து அவரை காயப்படுத்தினாரு. 2 வருஷம் கதை கேட்டு அவரோட ட்ராவல் பண்ணி கடைசியில் வந்து உங்களுக்கு டைரக்ஷனே வரலன்னு சொன்ன அவர் முன்னாடி நான் இந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுறேன் 30ஆம் தேதி, வியாபாரமும் பண்ணிட்டேன் அவர் சொல்லும்போது உண்மையிலே அந்த இயக்குனருக்கு என்னுடைய பாராட்டுக்கள், அந்த தைரியத்துக்கு என்னுடைய பாராட்டுக்கள். உண்மையிலே தைரியம், இது ஒரு மிகப்பெரிய தைரியம். ஆனால் நான் அவருக்கு வந்து ஒரு நண்பனா, ஏன்னா நான் எல்லா இயக்குநர்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும், எல்லா தயாரிப்பாளர்களும் வெற்றி அடையணுன்ற எண்ணத்தில் அவருக்கு ஒரு நான் ட்வீட் ஒன்று போட்டேன். அது பிறகு நிறைய கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது, நிறைய பேர் அது கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நான் சொன்னேன், படம் வருது இல்லை, படம் வந்து வெற்றி அடைஞ்ச பிறகு நீங்கள் பேசுங்க தம்பி, வெற்றி அடையிறதுக்கு முன்னாடி பேசாதீங்க. ஏன்னா நம்ம வந்து எல்லாருமே ஒரு ஜேர்னி. நீங்கள் எங்களுடைய சங்கத்தினுடைய செக்ரட்டரி சிவா சாரை கேட்டிங்கன்னா ஒரு 1000 பேஜில் ஒரு புத்தகம் போடலாம் தமிழ் சினிமாவில் 25 வருஷம் நடந்த நிகழ்வுகள்லாம் வச்சு. ஆனால் நாங்கள் காதில் கேட்டுட்டு ஐயோ இப்படியா, இப்படி நடந்ததா, அப்படி நடந்ததா அப்படின்னு நாங்கள்லாம் வந்து சார் வெளில பேசாதீங்க சார் அப்படின்னுவோம். ஏன்னா பல விஷயங்கள் சினிமாவில் நம்ம பேச முடியாது. அது ஏன்னா பிரச்சனைகளோட தான் சினிமா நடக்கும். ஒரு சினிமா தயாரிப்பு என்பதும் ஒரு சினிமாவில் ஒரு இயக்குனரை கமிட் பண்ணுறதும் இல்லை ஒரு நடிகரை கமிட் பண்ணுறதும் அவ்வளோ ஈஸி கிடையாது. அதுவும் பாப்புலரான ஒரு நடிகரை கமிட் பண்ணுறதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒரு இயக்குனர் என்பவர் கஷ்டப்பட்டு தான் ஒரு நடிகரை வந்து கன்வின்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். அது பிறகு ஜெயிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா அதே நடிகர்கள் வந்து அதே இயக்குனர்கிட்ட கேட்கும்போது அந்த இயக்குனர் என்ன சொல்வார், சார் எனக்கு உங்களை விட பெரிய நடிகர் வந்துட்டாரு, அவரோட நான் பயணிக்க போகிறேன்னு சொல்லி இவரை கைட்டு விட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதுதான் சினிமா. சினிமா என்பது வந்து யாரையுமே என்ன சொல்கிறது, ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்காது, யாரையும் கட்டுப்படுத்த முடியாது. நம்ம ஜெயிச்ச பிறகு இந்த உலகமே நம்ம கையில் இருக்கும். அப்போ நம்ம சொல்லலாம், ஓரளவு டிப்ளமேட்டிக்காக சொல்லலாம். அதை விட்டுட்டு மொத்தமாக ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி, படம் வெளியேறதுக்கு முன்னாடி சொல்கிறது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு சங்கடத்தை உருவாக்கவே தம்பி அப்படின்ற மாதிரி நான் ட்வீட் போட்டிருந்தேன். அவருடைய அந்த கான்ஃபிடென்ஸ்க்கு நம்ம கண்டிப்பாக வந்து வாழ்த்து சொல்லணும். அவருடைய அந்த முயற்சி, அந்த படம் ஜென் த பெட் வெற்றி அடையணும். இது இந்த படத்தோட ராஜபுத்தனோட வர படம். அந்த அந்த தைரியத்துக்காகவும் அவருடைய அந்த கான்ஃபிடென்ஸ்க்காகவும் அந்த படம் வெற்றி அடையணும்னு நான் வாழ்த்துறேன். யாராக இருந்தாலும் சரி, அவருடைய அந்த உணர்வுபூர்வமாக சொன்ன விஷயத்தில் ஒரு விஷயம் மட்டும் நம்மளுக்கு வந்து மனசை காயப்படுத்துறது என்னென்னா, யாரையுமே நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. திடீர்னு ஒரு 24 வயசில் ஒரு 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 என்ன சொல்கிறது யங்ஸ்டர் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படத்தை வந்து கொடுத்து மாபெரும் வெற்றி அடைய வைக்க முடியும். ஸோ நம்ம நினைக்கலாம் 24 வயசுலாம் ஒரு டேரக்டர் அவனுக்கு என்ன அனுபவம் இருக்குது, ஷார்ட் ஃபிலிம் தானே எடுத்திருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் திடீர்னு வந்து இன்னைக்கு உலகமே பார்த்து வாவ், ராஜமௌலி சார்லேருந்து சங்கர் சார்லேருந்து இன்னைக்கு சூர்யா சார் அவ்வளோ பெரிய வாழ்த்து சொல்லி அவங்களெல்லாம் பாராட்டிட்டு இருக்காரு. அது பிறகு எல்லா நடிகர்களுமே அவர் கூப்பிட்டு பாராட்டுறாங்கன்னா 24 வயசோ அனுபவமோ இல்லை, திறமை மட்டும்தான் இங்கே வந்து சினிமாவில் ஜெயிக்க முடியும். அப்படி ஒரு திறமையாளராக நான் வந்து கண்டிப்பாக மகாகந்தன் இந்த படம் மூலமாக பெரிய வெற்றி அடையணும்னு வாழ்த்துறேன். இந்த படக்குழுக்களோட வாழ்த்துக்கள். ஊடக நண்பர் அனைவரும் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும். அண்ட் த சேம் டைம் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்னென்னா, தயாரிப்பாளர்கள்லாம் மீண்டும் நடப்பு தயாரிப்பாளர் சங்க சார்பில் நான் கோரிக்கை வைக்கிறது என்னென்னா, ஒரு வாரத்தில் 3-4 படம் மேலே வரக்கூடாது. வாரத்தில் 8 படம் வந்தாலும் சினிமா ஊடகங்களே பார்த்து ரிவ்யூ எழுத முடியாது, ஆடியன்ஸும் பார்க்க முடியாது. இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 8 திரைப்படங்கள் தமிழ் சினிமாவில் வெளியாகி இருக்கு. 8 திரைப்படங்கள். அதில் எல்லோரும் எதிர்பார்த்த விஜய் சேதுபதி சாரினுடைய ஏஸ் படம் வந்திருக்கு. அதோடு சேர்ந்து 7 திரைப்படம் வருது. ஒரு வாரத்தில் 7-8 திரைப்படங்கள்லாம் என்ன கணக்கு, எதுக்காக இத்தனை படங்கள் வெளியாகுதுன்னு எனக்கு தெரியல. 30ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 5 படங்கள் ஆல்ரெடி டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க.
ஸோ இப்போது 6ஆம் தேதி 5/6 பார்த்தீங்கன்னா தக் லைஃபோட சேர்ந்து 2 படம் வருது. தக் லைஃப் மறுநாள் 2 படம் வருது. எனக்கு உண்மையிலே என்ன கான்ஃபிடென்ஸு எந்த இதில் வராங்கன்னு. ஒரு படம் 2 படம் வந்தால் ஒரு பெரிய படத்தை எதிர்கூட ஜெயிக்க முடியும், ஒரு மிகப்பெரிய அளவில் பண்ண முடியும். இதான் உங்கள் கண்டென்ட் நல்லா இருந்தேன்னா 7-8 படம் வரும்போது ஆடியன்ஸ் கவனிக்கவே மாட்டாங்க. அதனால் என்னுடைய ரிக்வெஸ்ட் என்னென்னா, தயாரிப்பாளர்கள் யாரெல்லாம் புதுசாக திரைப்படத்துறைக்கு வராங்களோ அண்ட் இயக்குனர்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரே ஒரு விஷயத்தை வந்து மனசில் வைக்கணும். ஒரு 4 படம் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டா வேண்டாம், இந்த தேதி வேண்டாம், நம்ம இன்னொரு தேதி வரலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கணும். அப்போ தான் ஊடகங்களும் நம்ம படத்தை பார்த்து ஓரளவாவது சப்போர்ட் பண்ண முடியும். 8 படங்கள் வந்தால் ப்ரெஷ்ஷை கூட வைக்க முடியாது. அந்த ப்ரெஷ்ஷை வச்சு அந்த படத்தை ரிவ்யூ பண்ணுறதுக்குள்ளே வாரமே முடிஞ்சு போயிடும். அது பிறகு வந்து அடுத்த வாரம் வந்துடும், அடுத்த வாரம் இன்னொரு 5-6 திரைப்படங்கள் வந்துடும். இதை பல மேடைகளில் நான் சொல்லிட்டு இருக்கேன். தயாரிப்பாளர்கள் மீண்டும் மீண்டும் கவனத்தில் வைங்க. நம்ம படத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு 2 வாரமாவது லைஃப், அதாவது திரையரங்களை ஓடுறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்றத யோசிச்சு நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும். இன்றைக்கி ஒரு தயாரிப்பாளர் வந்து படம் வந்திருக்கு, அவர் நேற்று என்கிட்ட சொன்னார் 80 ஸ்க்ரீன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சார் அப்படின்னாரு. இன்னைக்கு மத்தியானமாக எனக்கு அவர் போஸ்ட் போடுறாரு, சார் 38 ஸ்க்ரீனில் ஒரு ஷோ தான் கொடுத்துருக்காங்க, எனக்கு மிகப்பெரிய லெவலில் சங்கடமாயிடுச்சு, 3.5 கோடியில் இந்த படத்தை எடுத்திருக்கேன் அப்படின்னு அவர் வருத்தத்தோடு எனக்கு சொல்லும்போது நான் என்ன சொல்கிறது, நேற்று அவர்கிட்ட நான் சொன்னேன், சார் திருப்பி செக் பண்ணுங்கள், மினிமமாக 100 ஸ்க்ரீனாவது கிடைச்சாதான் உங்கள் திரைப்படம் நீங்கள் இவ்வளோ செலவு பண்ணி எடுத்திருக்கீங்க, அப்போ தான் உங்களால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ வந்து அவர் 38 ஸ்க்ரீன் தான் கிடச்சிருக்குன்னு சொல்லி அவர் எழுதும்போது அதை எல்லா குரூப்லையும் ஷேர் பண்ணும்போது மனசு கஷ்டமாகுது. ஏன்னா இந்த தயாரிப்பாளர்களுக்கெல்லாம் எப்படி தியேட்டர் மூலமாக ரெவென்யூ வரும்னு இந்த ஒரு கோரிக்கையை உங்களுக்கு எல்லாருக்கும் வைக்கிற தயாரிப்பாளர்கள் யோசித்து கரெக்ட் டேட்டில் நீங்கள் வாங்க. அது சினிமாவுக்கு நல்லது, உங்களுக்கு நல்லது. இந்த துறையும் வந்து நல்ல சினிமாக்களை இனிமேல் கைவிடாது. அப்படி ஒரு நல்ல தேதியில் வந்து இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, தேங்க்யூ. 10,000 ரூபாய் கணக்கு போட்டு 25 லட்சத்தை கொடுத்துடணும் ஒரு நாளைக்கு. ரொம்ப அருமையான மேடை. சாரி திருப்பி பேசுகிறேன், இது முக்கியமாக பதிவு பண்ணப்பட வேண்டிய விஷயம். இங்கே வந்து ஸ்க்ரீன் கவுண்ட் சம்பந்தமாக மிகப்பெரிய இதுக்காக இல்லை, நான் ஜென்ரலாகவே சொல்லிடுறேன். ஸ்க்ரீன் கவுண்ட் சம்பந்தமாக மிகப்பெரிய தவறான புரிதல் ஒன்று இருந்துகிட்டு இருக்கு. இவங்க சும்மா எனக்கு வந்து எனக்காக சும்மா நகைச்சுவைக்காக சொன்னாங்க. ஆனால் இது என்னோட கடமையாக நினைக்கிறேன். இதை நான் கன்வே பண்ணணுங்கிறது. அதாவது என்னென்னா, ஒரு படம் 8 கோடி ரூபா வரைக்கும் கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு படத்துக்கு 100 பிரிண்ட் போதுமானது. இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, ஒரு 100 ரிலீஸ் சென்டர் இருக்குன்னா அந்த 100 ரிலீஸ் சென்டர்லையும் ஒரு சாதாரண ஒரு மதுராந்தகம் மாதிரியான ஊர், அல்லது வந்து ஒரு நான் வந்து திருநெல்வேலியில் எடுத்துக்கிட்டால் ஒரு சங்கரன் கோயில் மாதிரியான ஒரு ஊர், அதாவது ஊர் பர்டிகுலராக சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். இது மாதிரியான ஊருங்களில் 2 தேட்டர் 3 தேட்டர்னு ரிப்பீட் போடும் பொழுது தான் 200 300 இந்த ஸ்க்ரீன் கவுண்ட் வர்றது. இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா, அதிகமாக ஸ்க்ரீன் போட்டாலே பெரிய கலெக்ஷன் வரும் அப்படிங்கிறது வந்து ஒரு தவறான புரிதல் வந்து போயிட்டுருக்குது. நான் வந்து கீதா கோவிந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெலுங்கு படத்தை தெலுங்குலேயே ரிலீஸ் பண்ணுறேன். எனக்கு அந்த படம் வந்து 56 பிரிண்ட்டு. முதல் நாள் வந்து கிராஸ் வந்து 1 கோடி ரூபா கலெக்ட் பண்ணிச்சு. அதுக்கு பிறகு பெரிய பொருட்செலவில் அதே ஹீரோவை வச்சு மிகப்பெரிய டைரக்ட் பண்ணி தமிழில் ரிலீஸ் ஆன ஒரு படத்தை 275 திரையரங்குகளில் வெளியிடுறோம். அப்போது அந்த படத்தோட ஓப்பனிங் டே கிராஸ் வந்து 55 லட்சம் தான் பண்ணிச்சு. ஸோ இங்கே வந்து என்னென்னா, ஒரு படம், அந்த படம் வந்து அந்த படத்துக்கு தேவையான ஸ்க்ரீன்ஸு, அந்த ஸ்க்ரீனை வந்து எப்படின்னா எங்கே மாதிரியான இருக்குன்னா, ஒரு வாரத்துக்கு இப்போ நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா, வாரத்துக்கு 5 படம் 6 படம் வராதிங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ப்ராக்டிக்கலாக பாசிபிள் இல்லை. என்னென்னா 250 திரைப்படங்கள் ஒரு வருஷத்துக்கு வந்து உருவாக்கப்படுதுன்னா 52 வாரமே இருக்குது. அந்த 52 வாரத்தில் ஒரு வாரத்துக்கு 5 படம் ரிலீஸ் ஆனால் தான் அந்த 250 திரைப்படங்களுமே ரிலீஸ் ஆக முடியும். இது தவிர்த்து தெலுங்கு, கன்னடம், ஆங்கிலம், மற்ற மொழி திரைப்படங்களும் உள்ளே வருது. இப்போ இதை என்ன மாதிரி பண்ணுறாங்கன்னா, ஒரு சைடு மல்டிப்ளெக்ஸ் எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, பெரிய லெவலில் உள்ள படங்களுக்கு மேஜர் ஸ்க்ரீன் கொடுத்துட்றாங்க. சம்டைம் வந்து என்னென்னா 6லேருந்து 8 முதல் உள்ள மல்டிப்ளெக்ஸ் ஸ்க்ரீன்ஸு மொத்தமே 2 ஸ்க்ரீன் மட்டும் ஓட்டிட்டு மற்ற 4 வந்து மூடி வச்சுக்கிற நிலைமையும் இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ நான் ரிலீஸ் பண்ண குட் நைட்டாக இருக்கட்டும், இது மாதிரியான திரைப்படங்கள், இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நான் குட் நைட்னு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறேன்.
கமலா தேட்டரில் 2 ஸ்க்ரீனு. அதில் வந்து ஒரு ஷோவோட அந்த படம் ஓப்பன் ஆகுது வெள்ளிக்கிழமை. சனிக்கிழமை வந்து 5 ஷோஸ் வந்து அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. நிறைய வந்து என்னென்னா இங்கே ஸ்க்ரீன் கவுண்டு, ஸ்க்ரீன் பேஸு இது வந்து நிறைய ஓப்பனாக பேச வேண்டிய விஷயங்கள் இருக்குது. இதை வந்து என்னென்னா நான் ஒரு 400 தேட்டரில் போட்டோம், 500 தேட்டரில் போட்டோம். ஒரு 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 எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு ஹீரோ, சரி, எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு ஹீரோ. அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒரு 400 ஸ்க்ரீன் வந்து வரிசையாக 2-3 படம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது அடுத்த படத்தோட கண்டென்ட் பார்த்துட்டு வெறும் 150 தேட்டர் போதும்னு சொல்லிட்டு நான் போட்டேன். 150 400லேருந்து 150 போட்டால் என்னோட மார்க்கெட் குறையாதா அப்படின்னு கேட்டார். ஆக்சுவலாக என்னென்னா, மார்க்கெட்டுங்கிறது வந்து நம்பர் ஆஃப் ஸ்க்ரீனில் கிடையாது, அதனுடைய கலெக்ஷனில் இருக்குது. நிச்சயமாக இந்த திரைப்படத்துக்கான இப்போ நான் வந்து ராஜபுத்திரன்னு சொல்கிறேன். இந்த ராஜபுத்திரங்கிறது வந்து நேட்டிவிட்டி சம்மந்தப்பட்ட படம். எனக்கு தெரியும் இந்த விதை எங்கெங்கே எல்லாம் முளைக்க வைக்கணும்னு. மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, சேலம், கோயம்புத்தூர், இது வந்து இவங்களோட பேஸ் ஏரியா. அவங்க அந்த மண்ணோட கனெக்டிவிட்டி உள்ள ஏரியாக்களில் இந்த படம் பெருசாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். நான் வந்து என்னென்னா என்னோட மோர் கான்சன்ட்ரேஷன் அங்கே இருக்கும். நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. 2-3 பேர் என்ன வசந்த் நீங்கள் ஆடியோ ரிலீஸ் வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க. அது அவ்வளோ ரேரான விஷயம். ஆனால் அதுக்கு முக்கியமான காரணம் இதோ என் பக்கத்தில் நிற்கிற என்னோட உதவியாளர் திரு கந்தசாமி அவர்கள். அவர் மகாகந்தன்னு பேர் வச்சுக்கிட்டு இந்த திரைப்படத்தை எடுத்திருக்காரு. எனக்கு இந்த இடத்துல எங்கேயும் ஓடிக்கிட்டு நான் சாயங்காலம் வந்ததுலேருந்து பார்த்து ஆச்சரியப்பட்டது வந்து ஒரு யங்ஸ்டர். அவரோட வயசு, அவர் இங்கே இருந்தாருன்னா சொல்லட்டும், அவர் பேர் வந்து டைமண்ட் பாபு. என்ன ஓட்டம் ஒரு அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் புத்திரன், அவர் ராஜாவால் தான். அதாவது வந்து ஃபிலிம் நியூஸ் ஆனந்தனுக்கு மேலே ஒருத்தர் தமிழ் சினிமாக்காக எவ்வளவு செஞ்சுருக்காரு. அவரோட ட்ரைனிங், அவரோட வளர்ப்பு, அதுதான் வந்து இப்படி டைமண்ட் பாபு இன்றைக்கும் சின்ன பையன் மாதிரி அவ்வளோ பேரையும் ஓடி அவ்வளோ பேரையும் கூப்பிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்து நேரில் இன்விடேஷன் கொடுத்தாரு. அதாவது சின்சியாரிட்டி, டெடிகேஷன், இதோட உச்சம் அவர். ஸோ கைலாசத்தினால தான் அவரோட சன் அவ்வளவு சிறப்பாக இருந்தார். கைலாசம்ங்கிறது பால்சன் சாரோடைய அப்பா. கைலாசம் வந்து அவ்வளவு டிசிப்ளின்டு பர்சன். அவர் பையனை வளர்த்ததுனால தான் கேபி சார்னு ஒருத்தர், கேபி சார்னால 47 உச்ச நட்சத்திரங்கள் ரஜினி சார் உட்பட தமிழ் சினிமாவுக்கு. அந்த மாதிரி ஒரு ஃபாதரையும் நான் நினச்சி பார்த்தேன் இங்கே உட்காந்துருக்கும் போது. என்னோட அப்பா சிடி சோமையாவனால தான் நான் இன்னைக்கு இந்த மேடையில் இருக்கேன். அவர் தான் என்னோட ஹீரோ எப்பயுமே. ஸோ இந்த மாதிரி எவ்வளோ பேரை சொல்லலாம். எங்கள் அப்பா சொல்லுவார், தேவக்கோட்டைன்னு எங்கள் ஊரில் வேதாள உலகம் செட்டு போட்டது, ஏவிஎம் செட்டு போட்ட காலத்துலேருந்து அவருக்கு ஏதோ சினிமாவுக்கு வரணும்னு ஆசை, அவரால் வர முடியல, அவரோட ஆசையை நான் தீர்த்து தான் சொல்வார். ஸோ இந்த மாதிரி இவங்க அப்பாவினுடைய ஆசை எனக்கு எவ்வளோ சொல்லியிருக்காரு. இன்றைக்கி வந்து இந்த மகாகந்தன் இவ்வளோ சூப்பராக ஒரு முதல் படம், இது முதல் படமாக, இவர் முதல் பட டைரக்டராக இங்கே வந்திருக்கிற கூட்டம் எதுவுமே அதை நம்ப முடியாது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அவ்வளோ நல்ல மனுஷன் அவர். எனக்கு தெரியும் என்கிட்ட ஒர்க் பண்ணதுலேருந்து. அதாவது வந்து நானும் அவரும் ஆர்டிக் அண்டார்டிக் மாதிரி. எனக்கு கொஞ்சமாக கோவம் வரும் பால்சன் சட்டன்னு கற்றுட்டதுனால. இவருக்கு கோவம்னா கிலோ என்ன விலைன்னு கேட்பாரு. அவ்வளவு சாந்தமாக, அவ்வளவு ஸ்மூத்தாக எல்லா விஷயங்களையும் செய்யக்கூடியவர், திறமையானவர். எப்படி எங்கிட்டேருந்து வந்து ஒரு பிச்சைக்காரன் சசி வந்தாரோ, ஒரு ஊட்டி அன்வர் வந்தாரோ, ஒரு புலிவால் மாரிமுத்து நடிகர் டைரக்டர் வந்தாரோ, எப்படி வாலி எஸ்ஜே சூர்யா வந்தாரோ, எப்படி வந்து மெட்ராஸ்காரன் வாலி மோகன்தாஸ் வந்தானோ, அந்த மாதிரி கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றியை என்னுடைய உதவியாளர் திரு கந்தசாமி பெறுவார். அதுக்கு இங்கே வந்திருக்கிற அத்தனை பேரும் பேசின பேச்சுகளும் சாட்சி. ரொம்ப மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT, 800+ blockbuster movies, 1+, 2+, 3+, multiplex languages, exclusive movies, brand new web series, interesting ஆன short movies, இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா OTTs விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT பிளஸ், இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.